செங்கோடி இயக்கமோ பெரியாரையும் அம்பேத்கரையும் உற்ற நண்பர்களாக கருதுது. அப்போ பெரியார் சொன்னபடி தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர்கள் ஆக்கணும். அரசாணை 62 படி தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்ச சம்பளம் தரணும், பணி நிரந்தரம் செய்யணும். எல்லாத்தையும் விட அவருடைய கௌரவம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ விரைவில் முடியுமோ அவ்வளோ விரைவில் தூய்மை பணிகளை, அனைத்து விதமான தூய்மை பணிகளை, குப்பையை கட்டுதல் உள்ளிட்ட தூய்மை பணிகளை இயந்திரமயமாக்கணும். அப்போது இந்த சமூகத்தின் கடைக்கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை இந்த சமூகத்தில் அனைவருக்கும் சமமான ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் மயம் வேண்டாம், ஒப்பந்த மயம் வேண்டாம், குறிப்பாக ராம்கியிடம் மாநகராட்சி ஊழியர்களை ஒப்படைப்பது வேண்டாம் என்று வலியுறுத்தி இன்றைய பேரணி நடக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலற்றவர்களுடைய இந்த குரல் தமிழ்நாட்டு அரசுடைய இதுவரை கேளாமல் இருக்கிற செவிகளுக்கு இந்த பேரணியின் வாயிலாக கேட்கும் என்று நம்புகிறோம்.